Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational or personal use tips the balance. கிபி 3ஆம் நூற்றாண்டு இத்தாலி நாட்டு அரசன் தமிழ்நாட்டில் உள்ள சேர நாட்டை அடைய பெரும் போருக்கு தயாராகிறான். அரசா, நீ போருக்கு தயாராக இருக்கிறாய். ஆனால் நீ எதிர்கொள்கிறவன் சாதாரண மன்னன் இல்லை. அவன் பெயர் சேரன். தமிழ்நாட்டின் இரும்பு தலையணை வெற்றி பெறுவது அவனுக்கு பழக்கமானது. ஆனால் தோல்வியை கூட அவன் பெருமையுடன் அணுகுவான். இந்த போரில் நாம் வெல்வோமா? இல்லவன். ஆனால் நாம் அவனை சந்திக்கிறோம். அதுவே வரலாறு. ஒரு போர் முடிந்தாலும் இன்னொரு போர் என் மக்களின் வயிற்றில் தொடர்கிறது. போரின் இழப்பு நம் நாட்டை உலுக்கிவிட்டது. நான் போரில் வென்றேன். ஆனால் என் மக்கள் ஏன் தோற்றனர்? வெற்றியின் உச்சியில் மௌனம்தான் ஆட்சி செய்கிறது. மன்னா, உணவில்லாமல் குழந்தைகள் அழுகின்றன. வயிற்று பசிக்கு தீர்வு தெரியாமல் தவிக்கும் என் நாடு என் மனதை கிழிக்கிறது. அரசராக இருக்க வேண்டும் என்ற ஆசை இப்போது குற்றமாக தெரிகிறது. இதற்கு எல்லாம் ஒரு நாள் தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கை இப்போது எனக்கு இல்லை. ஒரு போர் நம் சுவர்களை உடைக்கலாம், ஆனால் நம் ஆன்மாவை உடைக்க முடியாது. நான் இழந்தது பொன்பொருள். இதற்கு தீர்வுதான் என்ன? மன்னா, நம் படைத்தளபதி வருகிறார். தவறு செய்துவிட்டேன் அரசே. இத்தாலி அரசுக்கு நமக்கு சொந்தமான ஆயுதங்கள் இருக்கும் இடத்தை கூறிவிட்டேன். ஏண்டா இவ்வாறு செய்தாய்? சில நாட்களுக்கு முன் எனக்கு ஒரு புத்தகம் கிடைத்தது அரசே. பாரெங்கும் தேடினாலும் அப்படி ஒன்று கிடைக்காது. இனி இந்நாட்டின் எதிர்காலம் என் கையில். அடுத்த இளவரசன் நானே. இளவரசியின் கரங்கள் பிடிக்கப் போவதும் நானே. தேச துரோகியே, உமக்கு மரண தண்டனை நிச்சயமடா. இது பரமபகை. ரகசியங்களை கொண்ட ஒரு புத்தகம், மறைவு வழி நாளை வரும் குரல் அருகில் காற்றாய். அவளின் புன்னகை நஞ்சாகும், தோடுதல் துரோகம் இப்போதெல்லாம் என் இதய துடிப்பில் பழி தேடல்.